தேசிய பாடலும் வந்தே மாதரம் அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய பாடல் நம்ம வந்தே மாதத்தை வந்து முதல்ல பாடணும், ஜனகணம 2ஆவதாக பாடணும், மாநில பாடலை வந்து 3ஆவதாக பாடணும் அப்படின்றத கட்டாயப்படுத்தணும் அப்படின்றத அறிவித்திருக்காங்க. ஏற்கனவே வந்து அறிவிப்பு தானே இப்போ வந்துருக்குது, இன்னைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு வந்து அறிவிப்பு இது வரைக்கும் பார்க்கல. ஏற்கனவே அந்த அறிவிப்பு மத்திய அரசால் சுற்றறிக்கையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் முதன்மையாக பாடுவதில்லை என்பது உறுதியாக இருக்கிறது. அதுதான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பல பள்ளிவாசல் வந்து வகுப்புகள் ஒப்படைச்சிருந்தா கூட நிர்வாகத்தில் இருந்து நடத்தாமல் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. வகுப்புக்கு இதுக்கான நடவடிக்கை எடுக்கல. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கல. தமிழகத்தில் 8000க்கும் அதிகமான வகுப்பு நிறுவனங்கள் இருக்குது. அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சில நூற்றுக்கணக்கான பள்ளிவாசலில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளினால் தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்ற கோரிக்கைகள் வரும்போது வக்ஃப் வாரியம் தொடர்ச்சியாக தேர்தல் நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. நீண்ட நெடிய பட்டியலாக இருப்பதால் ஒவ்வொன்றாக நடத்தி முடித்துக் கொண்டு தான் இருக்கிறார். தொடர்ச்சி அது தொடர் நிகழ்வாக தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கரூரில் முதல்வர் பேசுனதுக்கு வந்து பலரும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவர் வந்து நான் ஓடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் அப்போவே ஓடிட்டார். எல்லாம் ஏர்போர்ட்லேயே வந்து 30 பேர் இறந்து ஓடிட்டாருன்னு சொல்லி பத்திரிக்கை அந்த அமைச்சர் நிர்வாகிகள் இல்லை, அந்த நிகழ்வை நம்மளும் பார்த்துருக்கோம். நேற்று நடந்த நிகழ்வில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அது குறித்தும் தெளிவாக விளக்கி பேசியிருக்காங்க. அந்த நிகழ்வு நடக்கும்போது இருக்கக்கூடிய ஆட்சி அதில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுடைய அறிவுறுத்தல் பேரில் தான் அவர்கள் அந்த சம்பவ இடத்திலிருந்து மாறி திருச்சிக்கு வர வேண்டும், சென்னைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்து அது ஓடிப்போன மாதிரி மற்றவங்க காழ்ப்புணர்ச்சியில் அரசியல் ரீதியான விமர்சனம் முடிஞ்சு அது உண்மை இல்லை. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரி எதை அறிவுறுத்தினார்களோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. காவல்துறை இங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது இங்கே வர வேணான்னு சொல்லும்போது காவல்துறை அதிகாரிகள் மாரி எப்படி செயல்பட முடியும்? அதனால் காவல்துறை அதிகாரியோட அறிவுறுத்தல் மேலே தான் அதெல்லாம் நடந்தது. திருச்சி நத்தரச அரங்காவல் பிரச்சனை வந்துட்டு வந்து தான் நிர்வகிச்சுட்டு இருக்கு. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காது. திருச்சி நத்தரச தர்கா சம்பந்தமாக வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. அது நீதிமன்றத்தின் முடிவுக்கு கட்டுப்பட்டது. நீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பு வழங்கும் என்று நம்புகிறோம். இடைத்தேர்தலுக்கு வந்து ஹைகோர்ட் தடை போட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் கட்டுப்படுமா? இல்லை, நீதிமன்ற தீர்ப்புக்கு நிச்சயமாக கட்டுப்படும். அது மீறி தேர்தல் நடத்தணும்னா அந்த ஹைகோர்ட்டில் போயிட்டு தேர்தல் ஆணையம் அதுக்குரிய விளக்கத்தை அளித்து தேர்தல் நடத்த வேண்டும்னு சொல்லும். எப்படியா இருந்தாலும் அந்த 7 தொகுதியை காலியாக வச்சிருக்க முடியாதுல்ல, தேர்தல் நடத்த வேண்டும். சில பல காரணங்களுக்காக, சில பல விசாரணைகளுக்காக அதற்கான தடை இருக்கும். அந்த தடை விரைவில் நீக்கம் பெறப்பட்டு இடைத்தேர்தல் நிச்சயமாக நடைபெறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.